உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். லட்டு சர்ச்சை விவகாரத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஏற்பட்ட தோஷத்தை போக்க மகா சாந்தி ஹோமம் துவங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன். தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய மகா சாந்தி ஹோமமானது எவ்வளவு மணி நேரம் நடைபெற இருக்கிறது? மேலும் இந்த ஹோமத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். அதாவது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதம் தயாரிப்பதற்காக திண்டுக்கல்லில் இருந்து ஒரு நிறுவனத்திலிருந்து நெய் சப்ளை செய்யப்பட்டது. இந்த நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு இருப்பதாக நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இதனால் நாடு முழுவதும் உள்ள பக்தர்களுக்கிடையே பெரும் கவலை பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் விலங்குகள் கொழுப்பு அறியாமல் உள்ளே கொண்டு செல்லப்பட்டதால் இதற்கு அபசாரத்திற்காக பரிகாரம் காண வேண்டும் என தேவஸ்தான நிர்வாகம் மற்றும் ஏழுமலையான் கோவிலில் உள்ள தலைமை அர்ச்சகர்கள், ஆகம சாஸ்திர நிபுணர்கள் ஆகியோருடன் ஆலோசனை நடைபெற்றது. அப்பொழுது கோவிலுக்குள் விலங்குகளின் கொழுப்பு அடங்கிய நெய் எடுத்துச் செல்லப்பட்ட சம்பவம் நடைபெற்று 2 மாதம் ஆகிறது. அதற்கு பிறகு இது போன்ற தவறுகள் பரிகாரம் காணும் வகையில் ஒவ்வொரு வருடமும் இந்த பவித்திர உற்சவமானது நடைபெற்று பரிகாரங்கள் தோஷங்கள் நீக்கப்படுவது வழக்கம். அதே போன்று கடந்த மாதம் இந்த பவித்திர உற்சவம் நடந்ததால் புதியதாக பரிகார பூஜை நடத்த தேவையில்லை என்ற ஆகம சாஸ்திர ஆலோசகர்கள் எடுத்து கூறினார்கள். ஆனாலும் பக்தர்களின் மனநிலை மற்றும் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் பொறுப்பு தேவஸ்தானத்துக்கு உள்ளதாக விடவும் பக்தர்களின் நம்பிக்கை மீட்டெடுக்கும் வகையில் இன்று காலை 6 மணி அளவில் கோவில் வளாகத்தில் யாக மண்டபத்தில் 3 யாக குண்டங்கள் எழுப்பி அதில் 8 வேத பண்டிதர்கள் கலந்து கொண்டு தொடர்ந்து இந்த சாந்தி ஹோம யாகமானது நடைபெற்று வருகிறது. இதில் தலைமை அர்ச்சகர் வேணுகோபால் மற்றும் ஆகம நிபுணர்கள் மற்றும் தேவஸ்தான முதன்மை செயல் அலுவலர்கள் கலந்து கொண்டு மேற்பார்வையிட்டு வருகின்றனர். இந்த மகா சாந்தி ஹோமமானது காலை 10 மணி வரை நடைபெறும் என தேவஸ்தான தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.